வணக்கம் நேயர்களே. 2026ஆம் ஆண்டில் இந்த ஜூன் மாதத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற குரு பயிற்சியானது 1-2 தேதிகளில் நடந்து திருக்கணித பிரகாரம் நடந்து கொண்டிருக்கிற இந்த குரு பயிற்சியானது அனைத்து ராசிகளுக்கும் என்ன வகையான பலனை கொடுக்கிறது என்பதை அப்படியே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல கும்ப ராசிக்கு உண்டான பலன்கள். நேயர்களே, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க பலனுக்குள்ள போகலாம். கும்பராசி நேயர்களே, இதுல அவிட்டம் 3-4 பாதங்களும் சதயம் 4 பாதங்களும் பூரட்டாதி 3 பாதங்களும் கொண்ட நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் இருக்கிறது. இதுல அவங்கவுங்களுக்கு பிறந்தவங்களுக்கு பொதுவா எல்லாத்துக்கும் பிறந்தாலும் குறிப்பா நான் ஒரு நட்சத்திரங்கள் சொல்லியிருக்கேன். முதல்ல அவிட்டம் 3-4 நட்சத்திரங்கள் அந்த பாதங்களை பார்ப்போம். 2-11க்கு வரக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் மிகப்பெரிய அளவுல முதல் 20 நாட்களுக்கு பணப்புழக்கம் இருக்கும். வரவு அது எந்த ரூபத்திலே வரலாம். சில பேர் பேங்க்ல லோன் வாங்கலாம், அல்லது அக்கா உதவி பண்ணலாம், குடும்பத்தார்கள் உதவி பண்ணலாம், பிராமண குலத்துல இருக்கிறவங்க உதவி பண்ணலாம், தொழில் மூலியமா வரலாம். தொழில இருக்கிற ஆளுகள்கிட்ட வரவு செலவு வச்சிருக்கிறவங்கள்ட்ட நம்ம ஒரு தொகையை கேட்கலாம், மிகப்பெரிய தொகையை கேட்கலாம். இந்த மாதிரி மிகப்பெரிய அளவுல அந்த தொகை வரலும். குறிப்பா முதல் 20 நாட்களுக்கு. அட்வொகேட்டு யார் அப்படியே லிஸ்ட் எடுக்கிறேன், அப்படி பார்த்துக்கோங்க. லாயரு, மத தலைவர்கள், அதாவது கோயில்ல இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள், அறங்காவலர்கள், பினான்ஸு, டீச்சரு, ப்ரொஃபசர்ஸு, ஸ்காலர்ஸு, கோச்சு, சூப்பர்வைசர்ஸு, தொழில் பட்டிமன்ற பேச்சாளர்கள், பாடகர்கள், பின்னணி பேசுறவங்க, டப்பிங் பேசுறவங்க, பண்டிதர்கள், இந்த தொழிலில் இருப்பவர்கள் எல்லாம் மிக பெரிய அளவில் பெயரும் வரவும் பெறுவார்கள். ரியல் எஸ்டேட், தோட்டம், பேங்க் வாங்கி விற்கிறவங்க, கல்லு, மண்ணு, எம்சாண்டு, பீசாண்டு, செங்கல், ஆலா பிளாக், ஆஸ்பிரிக்கு, இந்த பூமிக்கு கீழே இது சார்ந்த எந்த தொழில் பார்த்தாலும் சரி, இந்த தொழில்களும் மிகப்பெரிய அளவில் வரவு செலவுகளை பார்ப்பார்கள். வயல், அதாவது போட்டு செய்யறவங்க, வல்லம்னு சொல்லுவாங்க அந்த பக்கம், மீனவ சைடு வல்லம், படகு, இவங்க செய்யறவங்க, போட்டு கட்டுறவங்க, வலை பின்றவங்க, மீன்பிடி, இந்த உபகரணங்கள், இது சார்ந்த இயந்திரங்கள், இது சார்ந்த அந்த கடல் மீன்பிடி, இந்த தொழில்கள் சார்ந்த இயந்திரங்கள், தொழில்கள் என்னென்ன இருக்கோ இந்த தொழில்கள் எல்லாம் மேன்மை பெறும். மீன்பிடித்தல், குள கொத்தை எடுக்கிறது, நீர் தொட்டி, நிலத்தொட்டி கட்டுறது, விவசாயம் சார்ந்தது எல்லாமே, இது சார்ந்த அனைத்து இரும்பு உபகரணங்கள் வாங்குறவங்க, விற்பவங்க, உற்பத்தி செய்யறவங்க எல்லாருமே மிகப்பெரிய அளவுகளில் நடக்கும். நீர்வழி பாதை அமைப்பவர்கள், அதாவது நீர்ல பாலம் கட்டுறவங்க, மிகப்பெரிய அளவுல குழாய்கள் பதிக்கிறவங்க, பூமிக்கடிகளை குழாய்கள் பதிக்கிறவங்க, பைப் லைன், ஆயில் லைனுக்கு பைப் லைன் போடுறவங்க, இல்ல கழிவுநீர் சாக்கடைக்கு மிகப்பெரிய லைன்ல பைப் போடுறவங்க, கான்ட்ராக்ட், இவங்களுடைய கான்ட்ராக்ட்ல மிகப்பெரிய அளவுல வருமானத்தை தரும், ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும். தொழில் கடன், மிக பெரிய அளவுல வங்கிகள்ல தொழில கடனை பெற்று தொழில் செய்வாங்க. கடன் டாப் அப் ஆகுது. வாங்க என்னங்க நீங்கெல்லாம் கேட்டா போட மாட்டோமா, நாங்கெல்லாம் எவ்வளவுங்க வேணும், ஐயா 50 லட்சம் போட்டுக்கலாமா, 30 லட்சம் தான் கேட்கலாம், ஒரு 50 லட்சம் நான் போட்டுடலாங்க, 50 லட்சம் சேங்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு கட்டணும். ஆமா, கும்பராசி, கும்பலக்னம், இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராமண குலத்தால பிறந்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. அது பணமாகவோ பொருளாகவோ ஏதோ ஒரு விதத்திலேயோ, சரியா, செல்வாக்கு, அவங்களுடைய சொல்வாக்கை பயன்படுத்தி உங்களுக்கு ஒரு செல்வாக்கை ஏற்படுத்தி தருவாங்க. அவிட்டம் 3-4 பாதங்களை சேர்ந்தவர்களே, மூத்த சகோதர சகோதரிகளுடைய உதவிகள் இது நாள் வரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுல இருக்கும். பார்த்துக்கோங்க தம்பி. ஆகஸ்ட் 2க்கு மேல ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்க பிரம்மாண்டமான அளவுகளில் விரிவு பெறும். இருந்தாலும் இளையவர்களுடன், குறிப்பா தம்பி தங்கைகள் இருக்காங்கல்ல, மூத்தவங்க பிரச்சனை இல்லை, இளையவர்களுடன், அதாவது மிஷினரி வியாபாரம் பார்க்கறவங்க, கறிக்கடை பிசினஸ் பண்றவங்க, அல்லது ஆட்டை விற்கிறவங்க, பெரிய லெவல்ல பைனான்ஸ் பண்றவங்க, ரியல் எஸ்டேட் பண்றவங்க, இந்த தொழில்கள்ல இவங்கள்ல இளைய சகோதரர்களிடம் ஒரு கருத்து மோதல், கருத்து வேறுபாடு உண்டு. தம்பிகள்கிட்ட கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. பின்பு இடமாற்றமும் நில விற்பனையும் பெரிய அளவுல இருக்கும். உச்சம் தொடும், நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உச்சம் தொடும். சதயம், பல் டாக்டர், பல் சம்பந்தமான அனைத்து பொருட்களை உற்பத்தி செய்வாங்களே, இந்த பல் செட்டு போடுறது, ஸ்ப்ரிங் பண்றது, டூப்ளிகேட் அந்த ஸ்க்ரூ ரெடி பண்றது, உள்ள இது பண்றது, இந்த போலி பற்கள் அந்த வரிசை தயார் பண்றது, இது போன்ற எந்த பொருட்களை உற்பத்தி செய்வாங்களா இருந்தாலும் சரி,
உடல் ஊனமுற்றவருக்கு தேவையான கருவிகள் உற்பத்தி செய்யறாங்க இல்லையா, ஸ்டிக்கு, பார்வையற்றவங்களுக்கு ஸ்டிக்கு, டூப்ளிகேட் லெக் செய்வாங்க இல்லையா, உடல் ஊனமுற்றவங்க டூப்ளிகேட் லெக் செய்யறவங்க அவங்க, இடுப்புல இருந்து கால்வலிக்கான இரும்பு உபகரணங்கள், உட்கார லெட்ரின் சேர் இருக்கு இல்லையா, லெட்ரின் சேர் கொண்டு வந்து மிகப்பெரிய அளவுல வர்த்தகம் செய்வாங்க. டிரான்ஸ்லேட்டர்ஸ், லிங்குஸ்டிக் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது மொழித்திறன் உடையவர்கள். இங்க அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே இங்க உடனே தமிழ் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இங்க இந்தியில பேசுவாங்க, இங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, இங்க ஜாப்பனீஸ்ல பேசுவாங்க, இங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பன்மொழி தெரிந்தவர் வந்து வேற்று நாட்டு மொழிகளை கற்றுக்கொண்டவங்களுக்கு இவங்களை மொழிபெயர்த்து சொல்ற பணியில இருக்கிறவங்க மிகப்பெரிய அளவுல சிறப்படைவாங்க. வேற்று நாட்டு கப்பல்கள்ல வேலை செய்யற செஃப், மாலுமி, ஃபுட் ஒர்க்கர், கேப்டன் வரை எல்லாரும் மிகப்பெரிய அளவுல பொருளிட்டுவாங்க. ஆயில், கேஸ், பெட்ரோல், டீசல், நீர் பிளான்ட், நீர் சுத்தம் செய்யற கருவிகள், இது சம்பந்தமா உற்பத்தியாளர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய கருவிகள். இவங்கெல்லாம் ஐரோப்பிய நாடுகளுடன், குறிப்பா ஐரோப்பிய நாடுகளின் வர்த்தகத்துல மிகப்பெரிய அளவுல பொருள் வரவை பெறுவார்கள். ஏர் கண்டிஷனர், ஏசி, ஏர் கூலர், ஃபேனு, எக்ஸாஸ்ட் ஃபேனு உற்பத்தியாளர், இது ப்ளோயர், இந்த மாதிரி மிஷினரிகளை உற்பத்தி செய்யறவங்க, கம்ப்ரஸர், இந்த மாதிரி மிஷின்களை உற்பத்தி செய்யறவங்க உற்பத்தியாளர்களை பெரும் பொருள் ஈட்டுவாங்க. சுவாச கோளாறுகளுக்கு உண்டான சரி செய்யற மருந்து பொருட்களை செய்யறவங்க, அதற்குண்டான ஆக்சிஜன் சிலிண்டரை தயார் பண்றவங்க, இந்த பொருட்களை உற்பத்தி செய்யறவங்க, இந்த பஃப், இந்த மாதிரி ஆக்சிஜன் சிலிண்டர் இந்த மாதிரி அடிக்கிறது, இது சம்பந்தமான எந்த கருவிகளை செய்யறவங்களா இருந்தாலும் மிகப்பெரிய அளவுல பொருளீட்டுவாங்க. பூரட்டாதி 1, 2, 3 நட்சத்திர பாதங்கள் உடையவங்களே, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் குறிப்பா முதல் 20 நாட்களில் மிகப்பெரிய அளவுகளில் பொருளீட்டுவார்கள். நீர் சார்ந்த இரும்பு கருவிகள், செஃப், டூல்ஸ் தயார் பண்றவங்க, போட்டு, படகு கட்டுறவங்க, கடல் மீனவம் சார்ந்தவங்க, விவசாயம், சப்மரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது சம்பந்தமான ஸ்பேர் பார்ட்ஸ், கப்பல் ஸ்பேர் பார்ட்ஸ், டிராக்டர், விவசாயம் சம்பந்தமான கருவிகள், மிஷின், கடப்பாறை, மண்வெட்டி கூட எடுத்துக்கீங்க, அந்த ரேஞ்சுக்கு போங்க. இந்த தோட்ட வேலை செய்யக்கூடிய கடப்பாறை, மண்வெட்டி, கொத்துக்கலைன்னு சொல்றாங்க பாருங்க, ட்ரில்லிங் மிஷின், எந்த வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி மிகப்பெரிய அளவுல வணிக வாய்ப்பு கிடைக்கும், உற்பத்திக்கும் கிடைக்கும். பைப்லைன் கான்ட்ராக்டர், மிகப்பெரிய அளவுல வந்து பிளம்பிங்கு, சானிட்டரி வேர் பிசினஸ் பண்றவங்க, நீர் இறைக்கக்கூடிய அது சம்பந்தமான மோட்டரு, பம்பு, கம்ப்ரஸரு பெரிய அளவுல வணிகமாகும். அது சம்பந்தமான ஓஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பெரிய அளவுல வணிகமாகும். தொழிலாளர்களுக்கு வெளிநாடு போறதுக்கு பயிற்சி கொடுக்கறவங்களுக்கு எல்லா வகைகளும் ஏற்றம் கிடைக்கும். மொத்தத்துல டாக்ஸி, அக்ரிகல்ச்சர், ரியல் எஸ்டேட்டு, மொழி, முன் சொன்ன குரு சார்ந்த தொழில்கள் அனைத்தும், இரும்பு தொழில்கள் அனைத்தும் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வருமானம் தரும். கும்பராசி நேயர்களே, நன்றி, வணக்கம்.